போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய யூடியூப் சேனல் ஒரு அரிய வாய்ப்பையும் வழியையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்டை மறக்காமல் தெரிவிங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்களையும் முழுமையாக கேளுங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஒரு மதிப்பெண்ணை கூட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரொம்பவும் எளிமையாகவும் கொடுக்கக்கூடிய வினாக்களாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம திருத்தி கரெக்டாக எப்படி எழுதணும் அப்படின்றத வழியாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அல்லது ஓர் என்ற சொல்லுக்கு இடையே எந்த சொல்லை பயன்படுத்தி எப்படி அதை நம்ம எழுதணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஓர் அப்படின்ற எழுத்து எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உயிரெழுத்து தொடங்குவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஓர் அப்படின்ற எழுத்தை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு அப்படின்ற எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வரும்போது அந்த ஒரு அப்படின்ற எழுத்தை நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஓர் ஊர், இதில் பாருங்கள், ஊர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஊன்றது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓர் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதுதான் சிம்பிளாக. அதே மாதிரி அடுத்து ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். இதில் எப்படின்னு பாருங்கள். ஓர் ஏரி, ஸோ ஏன்றது உயிரெழுத்து, அதனால் ஓர் பயன்படுத்தியிருக்கோம். ஒரு நகரம், நான்றது பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து, ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பயன்படுத்துகிறோம், ஒரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி ஒரு கடல், காண்றது உயிர்மெய் எழுத்து வகையில் வரும். ஸோ இதுதான், இவ்வளோ தான். இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ பிழைகளில் இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தொடங்குவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்து பயன்படுத்தணும். நல்லா பார்த்துங்க, உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி அக்து அப்படின்ற வேர்டு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது அப்படின்ற வேர்டை பயன்படுத்தணும். நல்லா உயிரெழுத்துக்கு முன்னாடி அக்து என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அக்து இங்கே உள்ளது. பாருங்கள், அக்து இங்கே உள்ளது. அக்துன்ற வேர்டை பார்த்துட்டோம். இங்கே உள்ளது, ஈன்றது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்துகிறோம், அக்துன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எப்படின்னு பாருங்கள். அது நன்றாக உள்ளது. எப்படி பாருங்கள், அது நன்றாக உள்ளது. அப்போ நான்றது பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து வகை. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம், அது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுதான் ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு மார்க்கை லட்டு மாதிரி வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாட்டியாலும் திரும்ப பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதை எப்படின்றத மேட்ச் பண்ணி நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷினாக போடுறேன், அடுத்த ஆன்சரை கீழேயும் போடுறேன். ஃபஸ்ட்டு கொஷின். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருக்கிறது. இதில் பாருங்கள், விடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருக்கிறது. பாருங்க, ஓர் அழகிய சிற்றூர், அழகிய அப்படின்றது ஆன்றது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு குளம், குளம்ன்றது வந்து ஒரே ஒருமையை குறிக்கிறது. ஸோ அதனால் அந்த இடத்துல உயிர்மெய் எழுத்துனால அதை ஒரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ அதற்கப்புறம் பாருங்கள், அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஷின் சொல்கிறேன், அடுத்த ஆன்சர் சொல்கிறேன். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்க. இதை எப்படி திருத்தி எழுதலாம் அப்படின்னாக்கா விடை சொல்கிறேன். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அவ்வளோதான். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நல்லா பாருங்கள் கொஷின். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதற்கு விடை பார்த்தீங்கன்னா
அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறோம்? அஃது அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்த ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது நகரத்திற்கும் செல்லும் சாலை. விடை பார்த்தீங்கன்னா அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஸோ இது இவ்வளோ தான். அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அது ஒரு இனிய பாடல். இதற்கு விடை பார்த்தீங்கன்னா அஃது ஓர் இனிய பாடல். ஸோ நன்றி நண்பர்களே, தொடர்ந்து பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. அடுத்தடுத்து நம்ம போட்டித் தேர்வுக்கு சம்பந்தமான வினாக்களை பகிர்வோம். வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.